இந்த கொடையாளர் 2 பேரும் நேராக எங்களோட சுபாசம்பியோட வந்திருக்காங்க. அவங்கள கூட்டிங்கன்னா அந்த வீட்டில் வச்சு தான் கொடுக்க போகிறோம். நாங்கள் நேராக அவங்களே பார்த்து அவங்களே விசாரித்து அவங்களே கொடுக்க போகிறோம். முதலாவது வீடு வருமாதான் கொஞ்சம் கஷ்டம் இருப்பது, இருந்தாலும் மேனேஜ் பண்ணி போயிருக்காங்க. ரெண்டாவது சாப்பாட்டுக்கே பெரிய ஒரு கஷ்டப்படுறோம் இல்லை. இருக்கிறதான வீட்டை பாருங்க, வாடகை வீடுன்னு சொல்லியிருக்கீங்க. பார்க்குறா எப்படா போவாங்க ஓடலாம் என்ன அப்படித்தானே. யானை கஷ்டப்பட்டவங்களுக்கு கொடுத்தா கூட யாரும் 4 பேர் 5 பேர் சொல்லத்தான் இருக்காங்க, 4 பேர் சொல்லத்தான் இருக்கா. அவன் அனுபவம் விட்டுட்டுது. இந்த உதவியை ஒரு நல்ல ஒரு வறுமை கோட்டின் கீழே ஒரு கஷ்டப்பட்ட இடத்திலே கொடுத்து இந்த பாடசாலை பிள்ளைகளுக்கு நாளோடு கடைசி 4வது ஆலையோட தான் இல்லை. இன்னோட வந்தாக்க நாங்கள் கொஞ்சம் போட்டியை சொல்லி கதைக்கிறோம். அதனுடையத்தான் இப்போ நாங்கள் அங்கே போக போகிறோம். அப்படியே உள்ளே கொண்டு விட்டு நேர்த்தி விரைவில் கொடுங்க வேணே, ஒழிச்சு வச்சுட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா. ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுபாஷ். நான் பிரசாத். பிரசாத் அண்ணா பார்த்தோன்னே நீங்கள் நினைச்சிருப்பீங்க எங்கே நிற்கிறோம்ண்டு. மன்னார் செல்வன் நகர் கிராமத்துக்கு வந்து நிற்கிறோம். பிரசாத் அண்ணையோட நின்றாலே மன்னார்னு தெரியும். யாழ்ப்பாணம் வேலை நீங்கள் என்ன காரணம்னா, இன்றைய தினம் இந்த 2 புதிய சைக்கிள் 2 மாணவர்கள் தானே, 2 படிக்கிற மாணவர்களுக்கு கொடுக்க போகிறோம். ஏற்கனவே கடந்த கொஞ்ச நாளுக்கு முன்னால் வந்த இந்த உதவி அது சாப்பாடு கொடுக்குற இதாக தான் இருந்தது. அப்போ எங்களோட சீனுவாய் முன்னுக்கு நிற்கிறார் கேமராமேன் பெறாத்தால் அவர் தான் இப்போ வீடியோ எடுத்து கொண்டு இருக்கிறார். இப்போ அவர்கிட்ட கேட்டபோது அவர் சொல்லியிருந்தார், அண்ணா சாப்பாடு கொடுக்குறேன்னா இங்கே கொடுப்போம், சைக்கிள் கொடுக்குறேன்னா அங்கே கொடுப்போம் வந்துட்டு கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் இருந்தது. அதுக்கப்புறம் பிரசாத் அண்ணன்கிட்ட கோல் அடித்து கேட்டாவும் இங்கே இருக்கணும், 2 பேர் இருக்கணும் கொடுக்கலாம்னு இருந்தார். அந்த வகையில் இன்றைய தினம் இந்த சைக்கிளை கொண்டு இருக்கிறோம். இப்போ நேரம் பார்த்தீங்கன்னா 2:45 ஆச்சு. இனித்தான் நாங்கள் 2 பிள்ளைகள்கிட்ட வீட்டுக்கும் போய் ஒன்றா கொடுக்க போகிறோம். ஒரு வீடு எங்கே இருக்குன்னு சரி மற்றது இந்த பக்கத்தில் இருக்குது. இந்த லேண்ட் மாஸ்டரில் தான் 2 சைக்கிள் கொண்டு வந்த உடையதற்காக நாங்கள் காண்பிச்சிருக்கிறோம். இந்த உதவியை செய்தவர்களும் வந்திருக்கிறோம். நாங்கள் பேர் எல்லாம் சொல்லுவோம் ஏன்னா அதுக்கு முதல்ல இந்த சைக்கிளில் ஓகே பாருங்கள் எப்படி சைக்கிள் இருந்து இது சும்மால இல்லை. நான் ஒரு புது விதமான சைக்கிள். இது இப்போ எங்களுக்கு மன்னார் டவுனுக்குள்ளே இருக்கிற கடையில் 43,000 வெளியில் 44 விற்கிறேன். 44-45 விற்கிறாங்க. நல்ல குறைவான கொஞ்சம் குறைச்சிருக்கிறார். ஆனால் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, மாதிரி தான் இருக்குது. ஃபுல்லாக கழுவி கூட்டி சைக்கிள் வெளியில் இருந்து இந்த லைட் இருக்குது, அதான் மெயின். லைட்டும் போட்டு தந்துருக்காங்க. டுமாலாக்கு இப்படி வரல இல்லை, எல்லாம் கொஞ்சம் வித்தியாசம் தான். இப்போ நாங்கள் ஒருக்கா ஓடி பார்ப்போம். நீங்கள் ஓடி பார்க்குறீங்களோ? சினிமாயோட வரும் சரிதான். பிரச்சனை இல்லை. மற்றது இதே ஒன்று கேட்கல, நீங்கள் கொடுக்குற செய்த ஆட்கள் எப்படிப்பட்ட ஆட்கள், என்ன குடும்பநிலை, என்ன வந்து தகப்பன்றது எடுத்தவன் அவர் மெடிக்கல் காலையில் வச்சு அவர்கிட்ட விட்ட 4 பிள்ளைகள் சிட்டி இங்கேருந்து கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் கிட்ட அங்கால சிட்டி ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகள் இருக்குது. அதெல்லாம் உண்டு. மெத்தது வந்து குடும்பத் தலைவர் இல்லை. இப்போ குடும்பத் தலைவிட உழைப்பெல்லாம் உண்டாக்குது. அவன் குடும்பத் தலைவிட தாய்க்கு கேன்சர். பிள்ளைய காலையில் அவன் வேலைக்கு போய் கவர்மெண்ட்டுக்கு போகிறவங்க வேலைக்கு போய் வைக்கிற பிள்ளைய கூட விட்டு தான் வேற கிட்ட கூட்டிட்டு வாங்க. அப்படி ஒரு கஷ்டத்தில் இருக்குது. இப்போயும் தாயும் பிள்ளையும் இல்லை. ஆனால் அந்த கேன்சர் பாதிக்கப்பட்ட அம்மாவும் அவனோட சகோதரனும் அந்த வீட்டில் இருக்காங்க, மற்ற பிள்ளைங்க இருக்காங்க. அவங்க தான் போய் கொடுக்க போகிறோம். திடீர்னு வந்தவங்க அவங்க பின்னேறு தான் வருவாங்க. கவர்மெண்ட் வேலையே போகிறவங்க கூலி வேலை. சரி, ஒரு வறுமையாக இருந்தால் நீங்கள் நேரில் இப்போ பார்ப்பீங்க. பார்க்கல உங்களுக்கு சரியா அதாவது இந்த சைக்கிள் கொடுக்கல அவங்க வாங்கினதுலேருந்து அவங்களுக்கு அந்த தங்களுக்கு இருக்கிறதான ஒரு பெரிய பாறை சுமை இருக்குல்ல, அது நீங்கின மாதிரி இருக்கணும். அப்படி இருந்துட்டால் கொடுக்குறவங்களுக்கும் சந்தோஷம். முதலாவது வீடு வருமாதான் கொஞ்சம் கஷ்டம் இருப்பது, இருந்தாலும் மேனேஜ் பண்ணி போயிருக்காங்க. ரெண்டாவது சாப்பாட்டுக்கே பெரிய ஒரு கஷ்டப்படுறோம் இல்லை. அந்த வீட்டை இங்கே ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறாங்க. நீங்கள் அதை போயிட்டு அந்த வீடியோவில் அவங்களோட வீட்டை அவனோட எல்லாமே நேரில் பார்க்கக்குள்ள உங்களுக்கே தெரிய வரும் சரியா இல்லையாண்டு. எப்பயுமே நானோ சுபாஷ் தம்பியோ சீனுபாயோ ஒரு இடம் தெரிய மாட்டா, கடைசி வரைக்கும் ஒரு வேலை குறை சொல்ல மாட்டாங்க. சரியான இடமா தான் இருக்கும். அதே மாதிரி அதே போல் ஒரு இடம் தான் பார்த்துட்டு நீங்களா
நாங்கள் கொடுக்க சரியில்லான்னு சரியா இல்லைன்னு புரிஞ்சு கொள்வீங்க. அதை விட இந்த கொடையாளர்களும் சந்தோஷப்படுவாங்க நேரடியாக வந்து கொடுத்தது. இந்த சைபருக்கு நேரடியாக வந்துருக்காங்க அவங்க பார்த்து சொல்லுவாங்க என்ன. ஏன்னா இந்த கொடையாளர் 2 பேரும் நேராக எங்களோட சுபாசம்பியோட வந்திருக்காங்க. அவங்கள கூட்டிங்கன்னா அந்த வீட்டில் வச்சு தான் கொடுக்க போகிறோம். நாங்கள் நேராக அவங்களே பார்த்து அவங்களே விசாரிச்சு அவங்களே கொடுக்க போகிறாங்க. இதில் எங்கிட்ட ஒன்றும் பெறாது. அந்த வீடியோ பார்க்க உங்களுக்கு தெரியும் சரியா நடந்ததா இல்லையா. சரி ஓகே. சைக்கிளை ஓடி மற்ற உங்களுக்கு நன்றி சொல்லணும். சொன்ன உடனே ஆக்களை தெரிவு செய்யறதுக்கு இப்போ வர்ற அவங்க என்ன கேட்டாங்கன்னால் மன்னாருக்கு இஞ்சாலும் இவ்வளோ தூரம் நீங்கள் மெனக்கெட்டு வந்து கொடுக்குறீங்களே இந்த 2 சைக்கிளை உங்களோட ஊர்லேயும் படிக்கிற பிள்ளைகளுக்கான கொடுக்கலாம் தானே அப்படின்னு கேட்டாங்க. இப்போ நான் எங்களோட ஊரில் இருக்கணும் தான் தப்பாண்டி நான் தெரிவு செய்து வைக்கண்டு ஓடி போய் கொடுக்க முடியாது. நாங்கள் படுற கஷ்டத்தை நீங்கள் பார்க்கத்தான் போகணும். நாங்கள் எங்கே போய் அலைஞ்சு திரும்பி கொடுக்குறோம். உண்மையாகவே பிரியோசனப்படணும். நாங்கள் பக்கத்து வீட்டிலேயே கொடுத்துருவேன். நாங்கள் இப்படி எங்கள் பள்ளிக்கு தான் போராட்டம் இப்படி ஏற்று கொடுத்துருவேன். பக்கத்துலேயே கொடுத்துட்டு பக்கத்துலேயே அந்த விஷயத்தில் சுபாசம்பியோட நான் பாராட்டணும். எவ்வளோ தூரம் தெரியாத அந்த உண்மையாக ஒரு உதவி யாரும் சென்றடையுமோ அவங்க சென்றடைறதுக்காக எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. சரியான நான் அவங்களோட நான் பயணிக்கிறது காரணமாக தான் இந்த நேர்மையாக நேர்மையாக கூட செய்கிறாங்க. இல்லை அதுக்கு நான் உண்மையிலேயே அவங்க 2 பேருக்கு சுபாசம் விஷயங்களுக்கு நான் எப்பயுமே நன்றி கடப்பட்டவனாக இருக்கணும். நன்றி இல்லை உண்மையாக தான் நான் அவருக்கு நான் உங்களை சொன்ன உடனே நிறைவு செய்து வச்சுருங்க. ஏன்னா அப்படியே லைன்ல இருக்குது. சரி ஓகே பார்ப்போம். சீனபாய் இந்த சைக்கிளை ஓடி காட்டுகிறேன். ஓடி தாங்கினா தான் கொடுப்போம். எங்கிட்ட வெயிட்டு தான் போட்டு வருவோம். ஓடி பார்த்து வருவோம். சீனுபாய்க்கு கலக்குது வயசு ஒரு சீனுபாய்க்கு சோட சின்ன பொடிய மாதிரி. நாங்கள் சைக்கிள் இருந்தால் கொடுக்க மேலோட ஓடி பார்த்தாங்க. எங்களை ரொம்ப தாங்கியே இப்படி சைக்கிள் ஓடுது. எங்களுக்கு இது புதுசாக வந்த மாடல் ஸ்டாண்டுக்கெல்லாம் நேரம் இருக்குது. எங்களை தாங்கினா சின்ன பிள்ளைல தாங்க அப்போ அதனால் ஓடி பார்த்தாங்களே நீ கொண்டு போய் கொடுப்போம். நீங்கள் ஓடிக்கொண்டு வாங்க. இப்போ சரி ஸ்டைலாக தான் ஓடிடுறீங்களா என்ன? ஸ்டைலாக தான் வர்றாரு. ஓகே. இப்போ நாங்கள் சைக்கிள் ஓடி பார்த்துட்டு இப்போ கொடுக்குறதான வீட்டுக்காரர்கிட்ட வந்துட்டோம். வாங்க நீங்கள் வரோம். நீங்கள் ஏனென்றால் வீடியோக்கெல்லாம் ஓகே தானே? பிரச்சனை இல்லைண்ணே, பிரச்சனை இல்லை. சரியா? ஏன்டால் நாங்கள் அவன் நேரே வந்திருக்கணும். அவன் வீடியோவில் இருந்தால் நாங்கள் கொடுக்குறத பதிவு பண்ணணுன்றதுக்காண்டி உங்களோட கதைக்கு தானே. எத்தனை பிள்ளைகளுக்கு உங்களுக்கு? 4 பேர். இல்லை 4 பேர். உங்களோட பேர்? இப்போ உங்களை பற்றி சொல்லிட்டார் முதல்ல. அந்த அக்காவும் வந்துக்கிற மாதர் சங்கத்தில் கோயில் உபதலைவர் வந்துங்க வாங்கல. நீங்களா சொல்லுங்க இந்த குடும்பம் என்ன நிலை? அதான் 4 பிள்ளைகள் படிப்பிக்கிறாங்க. 4 பிள்ளைகள் கொஞ்சம் சைக்கிளில் போகணும், சைக்கிள் தான் இங்கே போகணும். அதனால தான் அது வேலை தெரிவிச்சா அவங்களுக்கு தாத்தா பிள்ளைங்க காடு ஏலாது, கஷ்டம் வேலை விரையில். அப்போ பொருளாதார பிரச்சனை. அதுதான் இவங்களை நாங்கள் தெரிவிக்க கொடுத்தோம் போட்டோம். கொடுத்தா ஊருக்காரர்களும் பேச மாட்டேங்க. அதில் போகணுன்னு சொல்லி அவைகிட்ட சைக்கிள் ஒழிச்சு போட்டு ஒரு சைக்கிள் வாங்கினோம் அப்படின்னு. சரியான கஷ்டப்பட்டவர்களுக்கு கொடுத்தா கூட யாரும் 4 பேர் 2 கடையும் சொல்லத்தான் இருக்காங்க. 4 பேர் சொல்லத்தான் இருக்கான். அவன் அனுபவம் பேசுது. சரி, அப்போ நாங்கள் ஐயா அங்கே யாரு ஆலையில் இருந்தீங்க? இழுப்பக்கடை போயிருக்கு. இப்போ யாருக்கு சைக்கிள்? அவங்க மூத்தவோ இங்கே மூத்தவோ? அவள் என்ன படிக்கிறவோ? கோயில் இருக்குது. அவள் இவங்க அப்போ சைக்கிள் தந்தால் எல்லாருக்கும் பிரயோசனம் இருக்கும்.
சித்திரானுக்கு போறோம். அது இங்கேருந்து கிட்டத்தட்ட இது ஒரு 5-6 கிலோமீட்டர் காங்கால சித்தினா ஸ்கூல் அதுக்கு போகிறோம். மெட்டாக்கிலேருந்து பெரிய ஒரு உதவி அவங்களுக்கு. சரி, இப்போ நாங்கள் அவங்க மூலமாக கொடுப்போம். வீடியோ கட் பண்ணிட்டேன், அவங்க வீடியோ ஓகே. இப்போ சைக்கிள் தங்க கொடுத்தாச்சு. சைக்கிளை வழங்கினது சுவிஸ் நாட்டில் வசிக்கிறதான ராசையா அருள் அழகர் அங்கிள். அவங்கள் தான் இதை இந்த தங்காக்குரிய சைக்கிளை கொடுத்து தங்காக்கு மட்டும் எல்லாருக்கும் தானே. தங்கச்சி ஓடலாம் அவங்களும் அவன் பார்க்குறா எப்படா போவாங்க ஓடலாம் என்ன அப்படித்தானே. சரி, இப்போ சுவிஸில் இருக்கிற அந்த அருள் அழகன் அவங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க நீங்கள்? மனமானது நன்றி சொல்கிறேன். கிளாஸ் ஸ்கூலுகளுக்கு போகிறது கஷ்டம், பஸ்ஸில் போய் வர்றது, பஸ்ஸில் நடந்து டவுனுக்கு வரணும். இனி ஸ்கூல்களுக்கு நாங்கள் சைக்கிளில் போய் அவங்கள நாங்கள் இவ்வளோ புண்ணியம், அவங்களுக்கு நல்ல புண்ணியமாக இருக்க நாங்கள் யோசிக்கிறோம். இவ்வளோ கஷ்டத்துக்குள்ளேயே சைக்கிள் எடுத்து நல்லா படித்து நல்ல நிலைக்கு வந்தீங்கன்னா அது ஒன்றும் தேவையில்லை. வேறு எதுவும் அவங்களும் எதிர்பார்க்க மாட்டாங்க. நல்லா படிச்சிங்கன்னா அது மட்டும் போதும். உங்களுக்கு நல்லா படித்து நல்லா இருந்தால் போதும். ஒன்றும் இல்லை, நல்லா இருந்து புற நீங்கள் கொஞ்சம் நல்லா இருக்க உதவி செய்கிற மனப்பான்மை இருந்தால் அந்த வருங்காலத்தில் நீங்கள் ஆகி அப்போ நீங்கள் ஆராய்ச்சி உதவிகள் செய்யலாம். என்ன என்ன ஓகேயா? தம்பின பேர் என்ன? மோகனம். நல்ல பேர் தான். அம்மா என்ன சொல்ல போறீங்க? பெரிய உதவி இது. ஓயில் எடுக்கிறார் போகிறதுக்கு பெரிய சிரமப்பட்ட வசதிகள் இல்லாமல் நீங்கள் எடுத்துங்கிறதுக்கு ரொம்ப நன்றி. அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. நன்றி. என்ன சரி, வேற ஏதாச்சும் பிரச்சனை இருந்தால் நீங்கள் அந்த அக்காவோட கதை எங்கே பார்ப்போம். பெருங்காலத்தில் வேறு உதவிகள் வரைக்குள்ள படிக்கிற சம்மந்தம் வரைக்குள்ள கொண்டு வந்து தரக்கூடிய மாதிரி இருக்குமா? ஓகே, நன்றி அம்மா. சரி, ஓகே. அவருக்கு ஓடி பார்க்க விடுவோம். யார் சைக்கிள் ஓடுவீங்களா? முதல்ல நீங்கள் தம்பி ஓடுவீங்களோ? முதல்ல தம்பி நீ தான் விழுந்து ஆண்டோட ஓடி அந்த ஓடியா இங்கே போட்டுப்பா இங்கேப்பா எடு இங்கே ஓடி இஞ்சியே இஞ்சியோ எங்கே ஓடி பாப்பா இஞ்சியா ரைட் ஓடி பாட்டு பார்ப்போம். அக்கா கொடுத்த சைக்கிள் அவர் தான் ஓடுறாரா? போயிட்டு இப்போ பக்கத்தில் போட்டு வரணும். ஆமாம், சீட்டு தான் எட்டல. அது நல்ல சைக்கிள். விமானோட விட இது நல்லா இருக்கு பார்க்க. நாங்கள் ஓடிட்டாங்க. நீங்கள் சொல்ல பயணம் இல்லை, நான் வந்து பார்த்துட்டு முடியும். ஓகே, ஆள் ஓடுதா? கடைசி 4வது ஆளே ஓடுற சீட்டு தான் எட்டையில. இதை விட சீட்டு குறைக்கலாது. இல்லை இவ்வளவு தான். இல்லை குறைக்கலாம். இந்த இதில் இங்கே குறைக்கலாம். சீட்டு குறைக்கலாம். ரைட்டு. நல்ல பெல் கொஞ்சம் ஐ லவ் மை பைக். ஐ லவ் மை பைக். ஐ லவ் மை பைக். இந்த சீட்டு தான் பெரிய அந்த பழைய மாடல் சீட்டு நல்லா இருக்கு. ஓடி பார்க்க போறீங்களோ? பார்த்துட்டு சொல்லுங்க. ஓடுவீங்களோ? ரைட், ஓகே. அப்படி ஓடிட்டு தானே. ரைட், ஓகே, போயிட்டு வரோம். நன்றி, பாய். எனக்கு இல்லை, அங்கே அவர் தான் இவ்வளோ தூரம் தாண்டி இந்த சைக்கிளை தூக்கிட்டு அந்த அழுமாறு அந்த பழைய அதே மாதிரி இடையில எவ்வளோ பேர் இருந்தும் கட்டாயம் இந்த பிள்ளைகளுக்கு தேவையில்லை. இப்போ பார்க்கவே தெரியுதான் இவைக்கு கட்டாயம் தேவையில்லை. போனேன் தந்த அண்ணாக்கு தான் சரியா? ஓகே, பாய் பாய். அடுத்த விட்டு பார்ப்போம். ஓகே, இப்போ நாங்கள் முதலாவது ஒரு குடும்பத்தினர் சந்தித்து அவங்கள சைக்கிள் கொடுத்துட்டோம். பார்த்துருப்பீங்க, படிக்கிற பிள்ளைகள் 4 பேர் இருக்கணும். கடைசி தம்பியோட தான் ஓடி காட்டி நாங்கள் அவரே ஓடுவாங்க. மேலே 3 பேரும் ஓடினோம் தானே. அடுத்தது இன்னும் ஒரு குடும்பத்தினர்கிட்ட வந்திருக்கிறோம். அண்ணா சொன்ன மாதிரி கேன்சர் வருத்தவங்க படிக்க போகிற பிள்ளைங்க பேத்தியாரு கேன்சர் தகப்பன் இல்லை விட்டுட்டு போயில. இப்போ தாய் தான் கவர்மெண்ட் கூலி வேலையை போய் பார்த்து கொடுக்குறாங்க குடும்பத்தை. இப்போ உங்கள் வீட்டை பார்க்க தெரியும், வாடகைக்கு தான் இருக்கிறாங்க வீடு. இதுவும் வாடகை, சொந்த வீடு இல்லை. சொந்த வீடு இல்லை, இடமே வந்து இருக்கிறாங்க. பெரிய இங்கே தான் பதிவுலாம் இருக்கு, ஆனால் வீடு இல்லை. அவங்க பெரியோர் குடும்பத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த உதவி கிடைக்கிற எனக்கு மனப்பூர்வமாக சந்தோஷம். நீங்களும் பார்க்கல விளங்க போவாங்க. ரைட்டாண்ணா. எந்த இடம் இது? மன்னார் எழுத்தூரில் செல்வநகர் என்ற ஒரு கிராமம். மன்னார் எழுத்தூர் செல்வநகர் என்ற கிராமத்துக்கு தான் வந்து எங்களோட வந்தாக்கள் அங்கே கொஞ்சம் போட்டியை தோங்கி கதைக்கணும். கதைச்சி முடியத்தான் இப்போ நாங்கள் அங்கே போகிறோம். வாங்குவோம். அவங்கள்ட்டையும் கதைச்சிட்டு இந்த சைக்கிளை கொடுப்போம். உண்மையாகவே நல்ல ஒரு சைக்கிள் ஓடி பார்த்தாக்கள். மற்றது இப்போ புது மாடலாக வந்திருக்கிற சைக்கிள் வழியால்
சந்தோஷமாக இருக்குது கொடுக்குறதுக்கு கலத்தி போட்டு கொடுக்கலாம். என்ன தினவா என்ன சொல்ல போகிறீங்க? சைக்கிள்லையும் எழுதி இருக்கு, எனக்கும் விருப்பம். இந்த ஜாய்க்கு ஐ லவ் மை ஐ லவ் மை பைப்பா பைக் 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 பயம் டைம் பைக் பாப்பா தீரு பைக் டைம் வந்துட்டு கோல் வர பயத்துல பைக்கை பைக் பண்ணுறது. சரி ஓகே போயிட்டு கொடுப்போம். என்ன ஓகே வந்துட்டேன் இந்த வீட்டை. வணக்கம் அம்மா. வணக்கம். அப்போ அம்மாவும் தங்க ஓடியாங்க. வாங்கோ வாங்கோ. தங்காவும் தான் நிற்கணும். அடுத்தது இந்த ஐயா எங்களை இந்த கோயில் தலைவர் உபதலைவர் எந்த கோயில் இது? சரி. அப்போ இந்த குடும்ப இந்த பேர் என்ன கொடுக்க போகிறோம்? பேத்திக்காமா. இப்போ எங்கே ஓட்டினோம்னு சொன்னீங்க? ஸ்கூலுக்கு காலையில் காய் குடியில் விட்டுட்டு விறக்க கூட்டுவாங்க. வேலைக்கு போய் தான் இந்த குடும்பத்தை நடத்துங்க. இந்த குடும்ப தலைவர் இல்லை, அம்மாவும் சுயினும் எல்லாரும் அவங்கெல்லாம் பார்க்குறாங்க. அப்போ அவள் இடையில வந்து கோயிலாண்டாக்கா குடியில் விட்டுட்டு பின்ன மேலே முடிஞ்சிருக்க பிள்ளைய கூட்டுவாங்க. சரி. அப்போ இவைக்கு கொடுத்தால் ஓகே தானே? பிரச்சனை இல்லை. நீங்கள் எல்லாம் நின்று தானே கொடுக்குறோம் இந்த குடும்பத்தினருக்கு. ஏன்னா அடுத்தது இப்போ இருக்கிற வீடும் வாடகை வீடு. ஏன் நம்ம வீடு இல்லை உங்களுக்கு வீட்டு திட்டம் வந்துருக்குமே இந்த அப்படியெல்லாம் இல்லையோ? வீட்டு திட்டம் காணி இல்லையோ? இடமேறி எங்கே இருந்து வந்து? பவானியாலேருந்து பதவிங்க வச்சுருக்காங்க இந்த ஊரில் பதவி. இல்லை தானே உனக்கு காணி வண்டி வீடுறது குடும்ப தலைவர் இல்லை. அப்போ அந்த அவன் அன்றாடம் வேலைக்கு போய் வர சம்பளம்னா குடும்ப அன்றாடம் அடுத்த இடத்துக்கு போகிறலாம் வந்து இல்லை. அந்த வீடை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். அடுத்த இடத்துக்கு போகிறளவுக்கு இல்லை அவங்க எல்லாமே அவன் காமன்ஸு போடுவாங்க. காமன்ஸ்னா டெய்லர் இல்லை, அங்கே அந்த உதவியாக அந்த உதவியாக போகிறாங்க. சம்பளமும் இல்லை. அப்போ அம்மா ஓகே சைக்கிள் கிடைக்கிற சந்தோஷமா? என்ன பேர் பேசிண்ட? பிரியங்கா. பிரியங்கா பேர் எப்படி நம்ம படிக்கிறா? 6ஆம் வகுப்பு. சைக்கிள் ஓடுவா 6ஆம் வகுப்பு ஓடிட்டு போவா. அதெல்லாம் அவங்க அம்மாவுக்கும் அங்காவுக்கு என்ன பேர்? ஜோசப்பினா. எத்தனாவது படிக்கிறீங்க? 2ஆம் வகுப்பு. இப்போ சொக்கலேட் தந்தா சொக்கலேட் சாப்பிடல உள்ளுக்கு வச்சுட்டீங்களே. சரி. அவங்களுக்கு சைக்கிள் பிடிப்புமே. சைக்கிள் பாருங்க, உங்களுக்கு சைக்கிளை பாருங்க. ஓடுவீங்களா நீங்கள் சைக்கிள்? இல்லை ஓட மாட்டேன். சின்ன சைக்கிள் தான் ஓடுவா. ஏன்னா கொஞ்சம் வளர்ந்தோன்னு ஓடலாம் தானே. என்ன அப்போ அக்கா எதுக்குன்னு போவா. அப்போ அக்கா இன்றைக்கு வந்தோன்னு சொல்லுங்க, சைக்கிள் ஒன்று வாங்கி வச்சுக்க நின்று ஏற்றி தெரியும். ஏன்னா சொல்லுவீங்களே சொல்லுவீங்களோ? சரி. என்னென்ன ஓகே ஐயா கொடுங்க சைக்கிள் அம்மாண்ட தங்காண்ட கையில் கொடுங்க. வச்சு கவனமாக பள்ளிக்கூடம் போய் வரட்டு வாங்க. அங்கே ஐயாட்ட சைக்கிளை வாங்க. 2000 வாங்க. சரி சரி. அப்பா வாங்கிட்டான். வாங்கிட்டீங்களோ? சந்தோஷம் தானே. என்ன ஐயாண்ட கையால் வாங்குறது? வெள்ளடிச்சு காட்டுங்க. அடிங்களா இறக்கி இறக்கி. ஓகே சரி சந்தோஷம். இந்த 2 சைக்கிள், அதாவது முதல் ஒன்று நாங்கள் கொடுத்த நாங்கள் தங்கா ஒருவர்களுக்கு, அடுத்தது இங்கே இருக்கிற தங்கா கொடுத்துருக்கோம். சுவிஸ் நாட்டில் வசிக்கிற ராசையா அருளழகன் அவங்கள்தான் இந்த 2 சைக்கிளையும் கொடுக்கறதுக்கான பண உதவி செய்திருக்கிறார். உண்மையாகவே அவருக்கு மனமார்ந்த நன்றிகள். அங்கே இருந்து கொண்டு இந்த பண உதவியை செய்கிறது இந்த குடும்பத்தினருக்கு ஒரு பெரிய ஒரு உதவியாக இருக்குது. இப்போ அவைக்கு அதை பார்க்க போனால் எனக்கு தெரிஞ்சு அது ஒரு 10 பேரை கூட்டிட்டு சாப்பாடு கொடுக்குற காசும் வராதுன்னு நினைக்கிறேன். அதுக்கும் கூட முடியும். ஒரு நாள் அப்படித்தானே 10 பேர் இருந்து சாப்பிட்டா முடியும். அதில் தவிர்த்து அந்த பணத்தை இங்கே அனுப்பினோம். இதைக்கு அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இந்த சைக்கிள் நான் நினைக்கிறேன் எவ்வளோ காலம் பாவிக்கலாம் ஐயா? சரியாக வச்சுருந்தா இப்போ முந்தின நாள் 10-15 வருஷம் வச்சுக்கணும் தானே. படிப்பு முடியும். ஒரு நபர் நமக்கு கொடுத்துருக்காரு படிப்புக்கு நினைச்சு இதை பாவிச்சா இது கால சொல்லலாம் பாவிக்கலாம். இந்த நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு பாவிச்சா அது எப்போ இல்லாம போகுது? சரியாக தான் பாவிக்கா அந்த பிள்ளைங்க படிப்பு முடியும் மட்டும் பாவிக்கலாம். அப்போ அந்த உதவியை அந்த அருளழகன் அங்கிள் செய்திருக்கிறார். உண்மையாகவே நன்றி. இவைகளுக்கும் அவர் ஆரம்பிக்காது, அவருக்கும் இவங்களை ஆரம்பிக்காது. செய்யணும் ஒரு மனப்பாங்கில் செய்தது அது அவங்களோட
படிப்புக்கு அவங்களோட குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஒரு உதவி அது. அதாவது நேரடியாக சுவிட்சர்லேருந்து வந்திருக்கணும் அங்கே நேரடியாக கதைச்சினோம் அவையும் வந்தபடியாக எங்களுக்கு சந்தோஷம் இந்த குடும்பத்தினர் கொடுக்குறது. அம்மா என்ன சொல்ல போறீங்க அந்த அருளாளன் தம்பி அங்கள் உங்களுக்கு தம்பியாக தான் இருக்கு நீங்கள் சொல்ல போகிறீங்க இது உங்களுக்கு கிடைச்சிருக்கு தானே நன்றி நன்றி அம்மா நன்றி நன்றி நாங்கள் கேட்டு என்னப்படாது மனசார பெறணும் அம்மா இது பழக்கம் இல்லை ஆக்கள் திடீரென்று வந்ததுன்னா நிறைய பேர் வரையினம் என்ன வருத்தம் சரி அம்மா பிரச்சனை இல்லை போயிட்டு வரட்டா என்ன போயிட்டு வாரு பாய் பாய் காட்டி விடுங்க பாய் சைக்கிள் மாமாக்கா கொண்டு விடா நாட்டிலே வசிக்கின்ற ராசையா அருளாளன் குடும்பத்தினர் அங்கிருந்து வந்து இந்த உதவியை ஒரு நல்ல ஒரு வறுமை கோட்டின் கீழே ஒரு கஷ்டப்பட்ட இடத்திலே கொடுத்து இந்த பாடசாலை பிள்ளைகளுக்கோ அல்லது மிகவும் கஷ்டப்பட்ட நிலையில் உள்ளவர்களுக்கோ கொடுக்கணும் என்ற எண்ணப்பாட்டுடன் இந்த செல்லனவர் கிராமத்துக்கு வேனில் வந்து இங்கே உள்ள சக ஆட்களுடன் இதை ஆராய்ந்து யார் கொடுக்கலாம் என்ற முறையை தீர்மானித்து நல்ல முறையிலே இங்கே உள்ள அந்த பெண்கத்தக்க சில மக்களோடு சேர்ந்து வந்து இந்த இடத்திலே இந்த சைக்கிளை அந்த கிருஷ்ணாட்டில் வசிக்கின்ற ராசையா அருளாளன் அவருக்கு நாங்கள் உண்மையில் முதற்க நன்றி தெரிவிக்கணும். அடுத்தபடியாக இங்கே வந்து உண்மையிலே இதை கதைத்து தீர்மானித்து சந்தோஷமாக இதை உதவி செய்து எல்லோருமாக சேர்ந்து வரவழைத்து வந்து எங்களை அழைத்து வந்து தம்பிகள் எல்லோருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை செய்து கொண்டு இனிமேலும் வர உதவிகளை இப்படியான முறையில் நிறைவாக செய்வார்கள் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. ஏனென்றால் அவர்கள் வந்து இந்த தொடக்கத்திலேயே இதை இப்படி செய்தபடியாக அவர்கள் இனிமேலும் அதை செய்வார்கள் என்ற நம்பிக்கையோடு எனது உரையை நிறைவேற்றுகிறேன். இப்படி நாங்கள் தெரிவு செய்து இங்கிருந்து ஆட்கள் மூலமாக செய்தோம்னால் பிரச்சனையை தவிர்த்துக் கொள்ளலாம். என்ன இப்போ உங்களுக்கு தெரியும் நாளைக்காக பிரச்சனை நீங்கள் வந்து சொல்லுங்க அவங்க எங்களுக்கு முன்னாலாம் வந்து தந்துருக்கோம் அதோட இதுகளையும் நீங்கள் பார்ப்பீங்க சைக்கிள் எங்கே இருக்குதா என்றால் அசமெண்ட் இதை விட்டு தினமுண்டா பிரச்சனை அதோட நீங்க பார்த்து கொள்வீங்க என்ன சொல்ல சரியா சரி ஓகே சந்தோஷம். இப்படியான குடும்பத்தினருக்கு இந்த உதவியை செய்த ராசையா அருளழகன் அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்கள் குடும்பம் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகள். இப்படிப்பட்ட உதவிகள் தான் இனி வருங்காலத்தில் நாங்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருவோம். அதையும் நான் காணொலியாக போடுவோம், நீங்கள் பார்க்கலாம். இந்த காணொலி பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம். நல்ல ஒரு காணொலி சீனுவாயும் அன்னையும் காணாலாச்சி வந்து சந்திச்சிருக்கிறோம். ஓகே நன்றி, இன்னும் சந்திப்போம். ஓகே பாய் 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 பாய். அப்படியே உள்ள கொண்டு விட்டு பேத்தி விரைவில் கொடுங்க வேணே ஒழிச்சு வச்சுட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா சந்தோஷப்படுவான். இருக்கிறதான வீட்டை பாருங்க. இதுவும் வாடகை வீடுன்னு சொல்லியிருக்கீங்க. வேண்டாம் இவைக்கு ஒரு அந்த உழைச்சி கொடுக்கறது ஒரு ஆண் இல்லைன்னு குடும்ப தலைவன் இல்லாதபடியால் கஷ்ட நிலைமையில இருக்கணும். ஐயா ராஜேந்திரம் கோயில் முத்துமாரியம்மன் தலைவர் எவ்வளோ காலமாக இருக்கிறீங்க? இவ்வளோ காலம் இருந்து நல்ல விஷயங்கள் தான் செய்கிறீங்க. ஒரு அண்ணா சொல்லியிருந்தார். சந்தோஷம் ஐயா, சந்தோஷம். நன்றி. வருங்காலத்தில் அவர்கிட்ட கதைக்கோ செய்யலாம். சரியா?